அடைவினர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடைவினர் டேமுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு தெரியுமா? இதாங்க சொர்க்கம். எப்படி எப்படி இப்படி கையில பிடிக்காம பத்திலா இடமே ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும். எவ்வளவு தண்ணினா இந்த டேம் நிமிந்துடும், தண்ணி நிமிந்து அப்படி தெத்தும். மக்களே இன்னைக்கு வந்து தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். நானும் என் நண்பன் போறோம். எங்க போறோம்னா அடைவினர் டேம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அடைவினர் டேமுக்கு மேல யாராவது போயிருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு போயிட்டு என்ன உள்ள என்ன இருக்குங்கிறது காமிக்க போறேன். நண்பர்களே, நம்ம அடைவினர் டேமுக்கு மேல மாடிக்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க, இதுதான் நம்மளோட ஹைலைட் மாடி. நீர்த்தேக்கம் டேமை பாருங்க, இந்த இருக்கா, இது வழியா தான் தண்ணி விழும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இதுக்கு மேல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாவ், டேமை பாரு. ஆமா ப்ரோ, எப்படி போய் பத்திலா மேல ரொம்பலாம் மழை பெய்யுது. ரொம்ப மழை பெய்ஞ்சுன்னா வெள்ளம் அதிகமாக வந்துடும். இல்லை இப்படிதான் மேல மலைக்கு மேல இப்படிதான் மழை பெய்யும். நடந்தா போணுமா? வாங்க நடந்தே ப்ரோ. நான் அவர் மட்டும் போறாரு. தரமான ஸ்பாட்டை எப்படி போறோம்னு காட்ட போறேன். நீங்க வந்தோன்னா இங்க பைக் பார்க்கிங் விட்டுருப்பாங்க. அந்த பைக் பார்க்கிங்க்கு கரெக்டா இந்த சைடு வாங்க. நீங்க வந்தீங்கன்னா இருல போறோம்ல, அப்படி நேரா போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வழி வந்து பறக்கும். இந்த வழிதான் பாப்போ. காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு டவர் கிடைக்காது, ஒரு நெட்டு கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. காட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அப்படியே பார்க்க எனக்குலாம் இந்த காட்டுக்குள்ள வந்தாலே என் ஃபீல், எனக்கு ஏன் காடு மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி அப்படியே ஒரு கிளைமேட்டுக்கு நொறுக்கி விட்டுரும் அந்த இடம்னா. பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மொத்த அடைவினர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடைவினர் டேமுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு தெரியுமா? நான் டேமுக்கு பின்னாடி தான் நிக்கேன். வாரியா இங்க பாருங்க, எங்க பாருங்க, அடைவினர் டேமுக்கு பின்னாடி நிக்க. நம்ம யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இது வந்து 80s காலத்துல விட்டுருப்பாங்க. இங்க பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா தண்ணிய பாருங்க. சீசன் இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு தண்ணி. பாருங்க, நொறுக்கி விட்டுட்டு இருக்கு இடமே. ஒரு பட்டாம்பூச்சியா பாருங்க. இல்லை, எத்தனை பட்டாம்பூச்சி பாருங்க. பட்டாம்பூச்சியின் உலகம் இன்னைக்கு பாத்தீங்களா? பிடில ஏதாவது ஒண்ணு, பிடில ஒண்ணாது. இதாங்க சொர்க்கம். எப்படி எப்படி இப்படி கையில பிடிக்காம பத்திலா நண்பர்களே. காட்டு வழி பயணம். ஏன்னா விழுந்துருவோம்ல. செருப்பு போட்டா வழுக்குமா? பாத்தி நீயே வலிக்குதானா? எனக்கெல்லாம் வலிக்கி விட்டுருங்களா? இயற்கையை வந்து இந்த சுவத்தை கெட்டிலாம் தடுத்துருவாங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இந்த மாதிரி சுவரெல்லாம் கெட்டி இயற்கையை வந்து தடுக்கவே முடியாது. அது எங்க இருந்தாலும் நதி போல பெய்கிட்டே தான் இருக்கும். என்னெல்லாம் பண்ணி எப்படிலாமோ கெட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் ஒப்பேறல. அதெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கு. இப்போ வந்து சீசன் தான், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெரிய மரத்தை தூக்கிட்டு வந்திருக்கும் பாருங்க. சரியான ஒரு குளியில போட்டாச்சு. இவன் மட்டும் குளிக்கல, நம்ம ஊர் பாய் கரணுவே குளிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு இந்த ஒரு மரம் தெரியுதா? ஒரு மரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மரமே தெரியாது. இந்த இடமே ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும். எவ்வளவு தண்ணினா இந்த டேம் நிமிந்துடும், தண்ணி நிமிந்து அப்படி தெத்தும். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். நம்ம ஊர் பைசா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலைவன் குளிச்சு முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு ஃபால்ஸ்ல தண்ணி? ஃபால்ஸ்ல வந்து சூப்பரா இருக்குடா. நம்ம கூட்டம் வந்து அருவி என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாதுடா. நீ வேணா குற்றாலம் போகணும்ல, எங்கதான் அங்க குளிச்சு விடுறாங்க, இங்க வாடான்னு கூட்டு வந்தேன். எங்க நல்லா இருக்கா அடி நடுற மாதிரி அந்த துளி துளி என்று பூங்காத்து மூங்கிலிக்குள்ள. வந்து சாமியை பார்க்க போறோம். போலாம்ல.
இவ்வளவு மலைக்கு மேலேயுமே விவசாயம் பண்றாங்க. இங்க பாருங்க கடலை போட்டிருக்காங்க. கடலை யானை நடமாட்டம், புல் நடமாட்டம், கரண்ட் நடமாட்டம் இருந்துமே இங்க வந்து விவசாயம் போட்டு என்ன போட்டிருக்காங்க, கடலை போட்டிருக்காங்க. இந்த கோயில் கூட அங்கேயும் இங்கேதான் வடி இல்லையில வீட்டுனா வீட்டு வடி வருது, வண்டி வருது. ஏன்னா வனபத்திரமா போல போலாமா உள்ள படியெல்லாம் இருக்கா நண்பர்களே? இப்ப எங்களுக்கு ஒரு ஊன்னு ஒரு சட்டம் கிடைச்சு மாடு இந்த வேலைக்கு ஆத்தாடி எங்களுக்கு பக்கட ஆயிடுது. ஒரு செகண்ட் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு ஒரு கரடி கவனமாவே வாங்க, ரொம்ப கவனமாக இருந்தோம். மக்களே நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயிலுக்குள்ளதான் நிக்கும். பத்தல தெரியும் கோயில்ல இப்படி ஒரு சாமியா ஃபுல்லா மழை டைம்ல மலையிலே மலையே வந்து அம்மா வந்து சாந்தப்படுத்துறது நாங்கள் பார்ப்போம். மலையை வந்து சாரமலையே அம்மா வந்து குளிர்ந்து சாந்தப்படுத்துங்க. அம்மனை கும்பிட்டு வச்சிருக்கோம். இவ்வளோ மழை பெஞ்சுமே நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே முதல் பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையாரை கூட கவனிக்கல நாங்கள். நமக்காக தான் உட்காந்துருக்காரு. நம்மளே கவனிக்காம போயிட்டோமே.